ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செட்டப் குடுக்குறோமோ, அதுபடி தாங்க மார்க்கெட்டே ஒர்க் ஆகுது. நம்ம நேத்து குடுத்த செட்டப் படி தான் இன்னைக்கு எல்லாமே வந்து நம்மளோட செட்டப் படி மட்டும் தான் நம்ம மார்க்கெட் வந்து வேலை செஞ்சுச்சு. அதனால நீங்க நம்ம செட்டப்பை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஆப்ஷன் செட்டப் சேனல்ல வந்து நம்ம என்ன செட்டப் குடுக்குறோமோ, அந்த செட்டப் படி மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஒர்க்கே ஆகுது. அது நீங்க வந்து கன்டினியூஸா டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம என்ன டேட்டால இருக்கோம், நம்மளோட லெவல் எப்படி வேலை செய்யுது எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரி, எக்ஸிட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம யாருமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எப்ப என்ட்ரி ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணுன்றது கிளியரா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போறவங்க எல்லாமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல. டெய்லி நான் வந்து கன்டினியூஸா அக்யூரஸியா உங்களுக்கு வந்து செட்டப் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனலைசிஸை பார்த்துருவோம். நேத்து நாம குடுத்த செட்டப்ஸ்ல தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஒண்ணும் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா இங்க இருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட் இங்க வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒரே செட்டப்ல, ஒரே ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நமக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்மளோட செட்டப் லெவல் பார்த்தீங்கன்னா, அது உள்ளேயே வந்து கொஞ்ச நேரம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. திருப்பி நமக்கு வந்து ஒரு டச் பண்ணிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா, ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. வெறும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான். நம்ம இங்க எடுத்த 500 பாயிண்ட்ஸ்ல இத நம்ம செக் பண்ணையில, இது வந்து ஒண்ணும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதனால செகண்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. இதுக்கு அடுத்து தேர்ட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. என்ட்ரி ஆயினோம். இங்க இருந்து என்ட்ரி ஆயிட்டு 650 அதாவது 49650 வரைக்கும் ஹை போயிட்டு வந்திருக்கு இன்னைக்கு டே ஹை. ஓகேங்களா? அப்ப இதுல ஒரு 240 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சேம் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் பெர்ஃபெக்டாக நம்மளோட லைனில் தான் அது ரிவர்சல் ஆகிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நம்மளோட லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. வேறு எங்கேயுமே வந்து நிற்கவே இல்லை. மார்க்கெட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நம்ம லைனில் செட் ஆகிருக்கு. திருப்பி பர்ஃபெக்டாக போயிருக்கு, நம்ம லைனில் செட் ஆகிருக்கு. திருப்பி பர்ஃபெக்டாக போயிருக்கு, நம்ம லைன்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 540 கிட்ட என்ட்ரி ஆகிருக்கும். இங்கே இருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 49300 கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு 240 பாயிண்ட்ஸ், அதாவது ஃபோர்த்து ட்ரேடு 240 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடு 500 பாயிண்ட்ஸ். செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 240, நெக்ஸ்ட்டு ஒரு 240. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. 950 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மட்டும்கான ப்ராஃபிட்டுங்க. ப்ராஃபிட்கான பாயிண்ட்ஸ் வந்து 950க்கான ப்ராஃபிட்ஸ். இதை விட பர்ஃபெக்டாக யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிவர்சல், அப்புறம் நம்மளோட லைனோட பிரேக் அவுட்ஸ், இது எல்லாமே வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க. அதை பார்க்காம யாரும் என்ட்ரி ஆக வேணாம். இப்போ வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒரு எக்ஸிட், அதாவது என்ட்ரி எக்ஸிட்டோட வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதை பார்க்காம வந்து எந்த ஒரு செட்டப்லேயும் வந்து என்ட்ரி ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பில் என்ட்ரி ஆகுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 49486.
இது நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப்பு. இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் 49600. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப்பு 49770. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப் 49918. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த் செட்டப்பு 50084. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த் செட்டப் 50253. இதோட டார்கெட் வந்து செவன்த் செட்டப் 50381. லாஸ்ட் எயித்து செட்டப் 50540. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ். நாளைக்கான பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னென்னா 49263. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 49031. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 48900. இதோட டார்கெட் ஃபோர்த் செட்டப் 48770. இதோட டார்கெட் ஃபிஃப்த் செட்டப் 48628. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து செட்டப் 48456. செவன்த் செட்டப் 48317. எயித்து செட்டப் 48166. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி டவுனுக்கான செட்டப்ங்க. இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து பெர்ஃபெக்டாக நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். நம்மளோட டார்கெட் என்னென்னா மந்த் எண்டுக்கான டார்கெட்டு. மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. நீங்கள் வந்து நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பார்க்காம என்ட்ரி எக்ஸிட் பண்ணாதீங்க. இது பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக இருக்கும். ஓகே, யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செட்டப் அப் ட்ரெண்டில் தான் ஓப்பனே ஆச்சு இன்றைக்கி. நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருந்தனால ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால் நமக்கு ஒரு என்ட்ரி எதுவுமே கிடைக்கல. திரும்பி ரிவர்சலும் ஒரு ப்ராப்பராக கிடையாது. ஏன்னா நம்ம பாயிண்ட்டு கிட்டேயே வரலை. இன்னொன்று வந்து 23200 23,200 வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ள லைனும் அப்புறம் உள்ள லைனும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதை நம்ம நேற்றும் பார்த்தோம். அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடராகவும் எடுத்துக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23263 அங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 110 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் கிடச்ச அடுத்த 3 மினிட் கேண்டில்லையே வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அப்புக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கேண்டில்லையே வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ரூல்ஸ் படி பர்டிகுலர் ஒரே செட்டப்லேயே ரிவர்சல்லையோ பிரேக் அவுட்லேயோ கண்டினியூஸாக 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி உள்ள லைனை தான் கன்ஃபர்மேஷனாக எடுத்துப்போம். அதனால் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே இந்த லைனை விட்டு எங்கேயுமே போல் ஒரு ஃப்ளாட் லைனாகவே இருந்துச்சு நம்மளை பொறுத்தளவும், நம்ம செட்டப்பை பொறுத்தளவு. அதனால் இங்கே எங்கேயுமே நமக்கு ட்ரேடு கிடைக்கல. நிஃப்டி 50யில் வந்து கிடைச்ச ஒரே ட்ரேட் என்னென்னா 23263 பிரேக் அவுட்டு தான் ஒரே ஒரு ட்ரேட். மற்றபடி ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகலை. அதனால் ஃபோர்த்து ஸ்டாப் லாஸ் நமக்கு பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரே லைனில் 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாகவே எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா, இதை நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் ப்ராப்பராக பார்த்தீங்க, வீடியோஸ் ஃபுல்லாக ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் இருக்குது.
என்ட்ரி எக்ஸிட் வீடியோ. அது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக இருக்கும். எங்கே என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோன்ற ஒரு கிளியர் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட டார்கெட் வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் இந்த வட்டம் நம்ம அச்சீவ் பண்ணோம் நிஃப்டி 50யில். ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் சேர்த்து பேங்க் நிஃப்டியில் ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அதனால் நமக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, நம்ம இப்போ நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 23391. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப்பு 23453. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப்பு 23538. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 23601. ஃபிஃப்த்து 23680. சிக்ஸ்த்து செட்டப் 23751. செவன்த் செட்டப் 23824. இதுதான் நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா இந்த ட்ரேடை தான் நம்ம எடுத்துக்கணும். சேம் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 23263. செகண்ட் செட்டப் 23200. இப்போ இந்த பர்டிகுலர் லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி நமக்கு நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட் கொடுத்த லைனு. அதே மாதிரி இது பிரேக் அவுட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போனதும் ரிவர்ஸ் வந்துடும். திருப்பி ரிவர்சலும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கொடுக்காது. நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 23351 நேற்றுக்கான நம்ம கொடுத்த செட்டப்பும் அதே கண்டிஷன் தான். நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு, ஃப்ளாட் லைனில் போச்சு. அதனால் இந்த லைனும் நம்ம டபுள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆனோம். இல்லைனா ஹோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆனோம். தேர்ட் செட்டப் 23120. ஃபோர்த் செட்டப் 23031. ஃபிஃப்த் செட்டப் 22956. சிக்ஸ்த்து செட்டப் 22871. செவன்த் செட்டப் 22871. இதுதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டப்ஸோட என்ட்ரி எக்ஸிட் வந்து இதுக்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க. ப்ளஸ் எக்ஸிட்டும் அதே பார்த்து நீங்கள் எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும். நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.